வருடம் தாவேகா சார்பாக இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த நல்ல மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்து அவங்கள வந்து ஊக்குவிக்கிற விதத்தில் வந்து நிகழ்ச்சி முன்னெடுப்பாங்க வருஷம். அதே போல் இந்த வருஷமும் நிகழ்ச்சி முன்னெடுத்தாங்கலாம் பார்த்துருப்பீங்க. அதில் தாவேகாவுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் மேடையில் பேசும்போது ஈவே ராமசாமி குறித்து சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அது என்னவென்றால், எங்கள் பெரியாரை பார்த்து சாதிக்கு எதிராக போராடியவரை பார்த்து சாதிக்குள் அடைக்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு இருக்காப்புல. இதற்கு அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட இது குறித்தான கேள்வியை எழுப்பும்போது பத்திரிகையாளர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் விஜய்க்கு நல்ல ஒரு பாடத்தை எடுத்துக்கிறார். இதன் மூலமாக விஜய் அவர்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி தென்னத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க, அந்த பெல்லை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். பார்க்கலாமா? உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறான். இங்கே வர்றான், தென்னகத்துக்கு வரும்போதும் திணறான். தாவேகா இப்போ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் மாட்டிருக்குங்க. ஏன்னா யாரோட கூட்டணி போகிறதுனே தெரியாத ஒரு நிலையில் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா அதிமுக, காங்கிரஸ் அப்படி ஒரு நூலை பிடிச்சி போயிடலாம் பார்த்தா கூட அப்படியே வீசிக்காக இழுத்துலாம் பார்த்தா கூட எதுக்குமே வாய்ப்பு இல்லை. அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருச்சு. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக திமுக கூட்டணி மட்டும் வராதுங்கிறது நம்ம தெரிஞ்சு போச்சு. திருமாவர்கள் வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்த அளவுக்கு வரவே மாட்டேன், எங்கள் கூட்டணி உடைக்க பார்க்கிறார்கள், நாங்கள் எப்படிப்பட்ட கூட்டணி உருவாக்கிறோம் தெரியுமா, நாங்கள் எவ்வளோ ஒரு உறவோடு இருக்கோம் தெரியுமா, கொள்கை உறவு, இது சாதா உறவு கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டாப்புல திமுகவை. அப்போது தாவேகாவுடைய கொள்கை என்பது, கொள்கையிலேயே சொல்லப்படாத கொள்கை என்பது கூட்டணி. அதை வந்து ஏன்னா அவங்க கொள்கைகள் சேர்த்துருக்கணும். அவங்க கூட்டணி வச்சு தான் அங்கே தேர்தலை சந்திப்போம், எல்லா தேர்தலையுமே அப்படி சொல்லியிருந்துருக்கணும். சொல்லாமல் விட்டுட்டாங்க. அதான் எழுதப்படாத ஒரு கொள்கை, சொல்லப்படாத ஒரு கொள்கைன்னு வச்சுக்கலாம். அப்போது தாவேகா கூட்டணியை கொள்கையை வைத்தால் கூட இந்த முறை கூட்டணிக்கு செல்லும் அளவிற்கு எந்த கட்சியும் இல்லை. இதுக்கெல்லாம் முன்னாடியே அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு ஸ்பேஸ் விட்டுருந்தார். இந்த மாதிரி தம்பி விஜய் வராப்பில், தம்பி விஜய் வந்தார்னா அவரும் புதிதாக வராப்பில், நம்மளும் ஒரு மாற்று அரசியல் விரும்பி நிற்கிறோம். அப்போ நம்ம ரெண்டு பேரும் இணையும் போது விஜய் பின்னாடி ஒரு ரசிகர் பட்டாளர் இருக்கலாம். அதாவது அண்ணன் சீமான் அவர் சொல்வதற்கான காரணம், விஜயை பின்பற்றக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது, நம்மகிட்ட ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. அப்போ ரெண்டு கூட்டம் ஒரு புரட்சி அரசியலை விரும்பக்கூடிய கூட்டமாக ஒன்றிணையும் போது ஒரு மாற்றம் உருவாகுங்கிற ஒரு மையப்படுத்தி அண்ணன் சீமான் அவர்கள் சில விஷயங்களை பேசினாங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சா? நல்லா போயிட்டு இருந்துச்சு. எங்கே விரிசலாச்சு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு அந்த மேடையில் பேசும்போது தான் அண்ணன் சீமான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்கள்ட்ட பேசுனதை, அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக மேடைகளில் பேசுகிறத, பல விடயங்களை வந்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அண்ணன் சீமான் அவர்கள் டென்ஷன் ஆகிறாப்புல. நான் தம்பின்னு சொல்லி நம்ம இவ்வளோ பார்த்துட்டு இருக்கோம், நம்மளே கலாய்க்கிறாப்புல இவர், விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த நாம் தமிழ்ச்சியுடைய மேடையில் இவர் பேசின அரசியலை அவர் தூக்கி கொண்டிருக்கக்கூடிய கொள்கை தலைவர்களை பிரிக்க ஆரம்பிச்சாப்புல அண்ணன் சீமான். அப்போ இங்கே தான் விரிசல் போக்குங்கிறது உருவாச்சு. அப்போ அரசியலில் நட்பு சக்தியாக அண்ணன் சீமான் அவர்கள் அணுகிய தாவேகா விஜய் மூலமாக, விஜய் பேசுனது மூலமாக அது வேறு மாதிரி போய் ஒட்டவே முடியாதுங்கிற அளவுக்கு மாறிடுச்சுங்க. அப்போது இப்படி தான் இருக்கிற நிலை. இப்போ வரைக்கும் வந்து தாவேகா நாம் தமிழர் ரெண்டு பேரும் சமூகத்தில் பார்த்தோம்னா முட்டிட்டு மோதிட்டு தான் இருக்காங்கிறத பார்த்துக்க முடியும் நம்ம. அதற்கு முன்னாடி வரைக்கும் நான் சீமான் அவர்கள் சாப்பிட்டுக்காரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய கொள்கை தலைவர் சில பேர் தூக்கிட்டு வரதுனால, அவர் விஜய் அதுக்கு மேலே பேச்சுங்கிறதுனால சில விஷயங்களாம் பொருத்தி பார்த்து புழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுனால அந்த மாதிரி புழக்க வேண்டிய சூழல் உருவாயிடுச்சு. இப்போ ஏன்னா ஒரு பாட்டு இருக்கட்டுமே அப்படி இங்கிட்டு வருவோமே. இப்போ தாவேகாவுடைய பெண் நிர்வாகி ஒருத்தவங்களை உதவி செய்யும் போகும்போது வேசர்படியில் காவல்துறை அதிகாரிகள் தாக்கியிருக்காங்க. அதற்கு நான் சீமான் அவர்கள் குரல் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து வேறு எந்த கட்சிக்காரங்களும் குரல் கொடுக்கல. இதை பார்த்தோன்னே பரவாயில்ல, அண்ணன் சீமான் அவர்கள் பெரிய மாண்புக்காரன்னு சொல்லி தாவேகாவுடைய நிர்வாகிகள்லாம் நான் சீமான் அவர்களை புகழ்ந்து பேசுறது நம்ம பார்க்க முடியுது. இது புகழ்ந்து பேசணுன்றக்காண்டி நான் சீமான் அவர்கள் செய்யலை. தாவேகா மட்டும் இல்லை, எந்த கட்சிக்காரர்களை யார் என்ன செய்தாலும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கினாலும் அண்ணன் சீமான் அவர்கள் வருவார், குரல் கொடுப்பார். அதுதான் அண்ணன் சீமான். அதை தாவேகா நிர்வாகிகள் புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன சொல்கிறோம்னா, இப்படிலாம் இருக்குங்க. அப்போ வந்து நட்பாக இருந்ததை வந்து பகையாக மாற்றுறது விஜய் அவர்கள் தான். இந்த விஜய் அவர்கள் மீண்டும் இந்த நட்பு தொடர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் கூட்டணி சொல்லதுக்காண்டி ஒரு பேச்சு சொல்கிறேன் நான். இந்த ஈவே ராமசாமிங்கிறத வந்து தூக்கி போட்டுருங்க. அந்த பிம்பத்தை உங்கள் கொள்கை தலைவர் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்களா, அவரை தூக்கி நீங்கள் ஓரத்தில் வச்சிடலாம். ஏன் சொல்கிறேன் என்றால், நீங்கள் விஜய் அவர்கள் வந்து சமீபத்தில் அவர் சொல்கிற மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் ஈவே ராமசாமி வந்து சாதி ஒழிப்பிற்காக போராடினார் அப்படின்ட்டு பேசுகிறீங்க. உண்மையில் போராடினார் அவர்? அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை கேளுங்கள். எந்த பேச்சை கேளுங்கள்? நிறைய பேசியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்க்கணும்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த சமயத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு, அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக மேடையில் பேசுனது, இதெல்லாம் உட்காந்து ஒரு 2 நாளைக்கு உட்காந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே ஈவே ராமசாமி யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.
உங்கள் கூட இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவோ இல்லை ஜான் ஆரோக்கியசாமியோ விஷயானது எதுவும் தெரியாது. இந்த போன்ற அவர்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வச்சு தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஈவே ராமசாமி சாதி ஒழிப்பிற்காக போராடினாருன்னு. தயவு செஞ்சு அதை நீங்கள் பாருங்கள். இப்படியே மீண்டும் மீண்டும் ஈவே ராமசாமியை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களே உங்களை விட்டு போயிடுவாங்க. ரசிகர்னு சொல்லக்கூடியவர்களே போயிடுவாங்க. அந்த மாதிரி நிலைக்கு நீங்களே தள்ளி விட்டுருவீங்க. அந்த பிம்பத்தை நீங்கள் என்னைக்கு தூக்கி போடுறீங்களா ஓரத்தில், ஐயோ ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லிட்டு எப்படி பிம்பத்தை தூக்கி போகிறது அப்படின்னு ஏங்க, சீமானை விட இன்றைக்கி பெரியார் இதுக்கு முன்னாடி யாராச்சும் இருந்திருக்காங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் இதற்கு முன்பாக பெரியாரிய மேடைகளில் பணித்தார், பேசியிருக்காரு, பெரியாரிய அமைப்புகளில் பயணிச்சிருக்காரு. அப்போது அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதை போய் பாருங்கள். அன்றைக்கி மண்டை கழிச்சிருந்தாங்க, இப்படி செஞ்சார் இது பண்ணாருன்னு. அப்போ ஈவேரா அவருடைய புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு இருந்தால் அவர் தான் எதாவது சாதித்த மாதிரி இருக்கும். அதை தாண்டிய பல தலைவருடைய வரலாற்றை எடுத்து படிக்கும் போது தான் இவர் ஒன்றும் கிழிக்கலடாங்கிறது புரிய வரும். புரிகிறதா? அப்போது நான் சீமான் அவர்கள் பெரியாருடைய பேரன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அந்த சமயத்தில் வந்த சீமான் அவர்கள் பல காலப்போக்கில் பல விடயங்களை புரிந்து கொள்கிறார். பல வரலாற்றை தேடி படிக்கும்போது பல விஷயங்கள் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ ஏமாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த திராவிட கும்பல் அப்படின்னு சொல்லி தூக்கி நொறுக்கிறார். அந்த பிம்பத்தை அண்ணனே நொறுக்கிட்டார். உங்களுக்கு என்ன, நீங்கள் தூக்கி போகிற சாதாரண விஷயம், தூக்கி போட்டுருங்க. நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா முதல் ஆளாக உங்களுக்கு அரணாக நிற்கக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்களாக தான் இருப்பார். உங்களை யாராவது பெரியார் எப்படி தூக்கி போட்டீங்க அப்படின்னு யாராவது விமர்சித்தா அண்ணன் சீமான் அவர்கள் தம்பி விஜய் செய்வதில் என்ன தவறு கேட்பார். அண்ணன் சீமான் அவருடைய சீமானன்ற விவாதம் பண்ண ஜெயிக்க முடியாது யாராலையும். ஈவே ராமசாமி புனிதர், சாதி ஒழிப்பிற்காக போராடியவர்கள் யாராவது வந்து அண்ணன் சீமான் அவர்களிடம் விவாதம் பண்ணி ஜெயிச்சிருங்க. ஏன்னா உங்களை எல்லாத்தையும் தாண்டி அவர் அதிகமாக படிச்சிருக்காரு ஈவே ராமசாமியை. உங்கள் எல்லாத்தையும் தாண்டி இது திராவிட கும்பல் இருக்காங்கல்ல, திராவிட கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தை விடையும் அதிகமாக ஈவே ராமசாமியை படித்து உள்வாங்கியவர் அண்ணன் சீமான் அவர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். விஜய் அவர்கள் ஈவே ராமசாமியை தூக்கி போடுவது நல்லது. மீண்டும் மீண்டும் சுமந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாசமாக போயிடும். உங்கள் அரசியல் வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாயிரும். ஈவே ராமசாமி வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சனாதன சக்திகளுக்கு எதிரானவங்க அப்படின்னு எவனா சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட. அது இல்லை. நீங்கள் பிஜேபிக்கு எதிராக நிற்கிறீங்களா, இல்லை திமுகக்கு எதிராக நிற்கிறீங்களா? திமுகக்கு எதிராக நின்னாலே நீங்கள் உங்கள் பாஜகவோட பி டீம் சொல்லிடுவாங்க, இல்லை சி டீம் சொல்லிடுவாங்க. பி டீம் நாம் தமிழர் சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை சி டீம்ன்றாங்க. உங்களை பார்த்துக்கங்க. புரிந்து கொண்டு விஜய் அவர்கள் வரக்கூடிய காலத்தில் செயல்படுவார் என்று நம்புகிறோம். அதுக்காண்டி கூட்டணி வந்திருக்குன்னு நாங்கள் சொல்லலை. எங்களுடைய பாதை தனித்துவமானது. நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை வரைவு புத்தகத்தை நீங்கள் எடுத்து யாராவது ஒருத்தவங்க படித்து பார்த்தாங்கன்னா அதை தாண்டி நான் இப்படிலாம் பண்ண போகிறேன்னு யாராலும் செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளவு அறிஞர்கள் உட்கார்ந்து தயார் செய்த ஒரு புத்தகம் தான் நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை வரைவு புத்தகம். ஆட்சி வரைவில் கொள்கை வரைவு, கொள்கையாகவே நாங்கள் அதை வச்சுருக்கோம். ஆட்சிக்கு வந்தால் செய்வோம்ல, இப்போலேருந்தே தொடங்கிட்டு இருக்கோம். மரக்கன்று விடுவதாக இருக்கட்டும், மரக்கன்று 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டம்னா நான் சீமான் அவர்கள் பல வருடங்களாக நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு வந்து அறிவுறுத்தி அதை செயல்படுத்திகிட்டு இருக்கோம். பல போராட்டங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கோம். மக்களுக்கான பிரச்சனைகளில் அங்கே கொள்கை விரைவாக எதை கொடுத்தோமோ அதை சீமான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்காரு. இதெல்லாம் புரிந்து கொண்டு விஜய் அவர்கள் இனிமேலாவது இந்த புத்தகத்தை காப்பி பண்ணி ஜெராக்ஸ் பண்ணியாவது நீங்கள் பேசுங்க, தப்பு இல்லை. காப்பி அடித்து பேச நல்லது தானே. நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கையை நீங்கள் பேசினாலோ இது பண்ணால் நல்லது தானே. ஆனால் பேசுங்க, செயல்படுத்துங்க. அதே போல் அரசியல் மாண்புனா என்னங்கிறது தெரிஞ்சுக்கங்க. புரிகிறதா? உங்களுக்கு பிரச்சனைனா நாம் தமிழ் கட்சி வருதுல்ல, இந்த சக்திகளுக்கு எதிராக தானே இருக்கீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வராங்கல்ல, இதே போல் நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கோ அண்ணன் சீமான் அவர்களுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைங்கிற போது குறைஞ்சபட்சம் குரல் கொடுக்க கற்றுக்குங்க. நீங்கள் வந்து அப்படியே ஒன்றாயிரணும் அப்படின்னா நாங்கள் சொல்ல வரல. குறைஞ்சபட்சம் அந்த அரசியல் மாண்பு என்னங்கிறத கற்றுக்குங்க. நீங்களும் கமலஹாசன் மாதிரி போயிடக்கூடாதுன்றக்காக சொல்கிறோம். ஏன்னா கமலஹாசன் அவர்கள்ட்ட நேற்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி திமுகவை கடந்த காலத்தில் வாரிசு அரசியல் அப்படி இப்படி சொல்லி விமர்சிச்சிங்களே, இப்போ என்னங்க நீங்கள் அவங்க கூட கூட்டணியில் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது, காலத்தின் தேவை, இதில் நிலைமை வந்திருக்கு மக்களுக்காக அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இதை பேசிட்டு போகிறாரு. ஒரே வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு. அது அப்படி தான் சொல்கிறாரு. சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னு. என்ன சூழ்நிலை, என்ன தேவை வந்திருக்கு? உங்களுக்கு சீட்டு தேவை வந்திருக்கு, வேறு என்ன ஒரு தேவை கிடையாது. சீட்டை காமிச்சிட்டா பள்ளி இழிச்சிக்கிறது. நான் கட்சியில் யாரும் இல்லை. கமலஹாசன் கட்சியிலேருந்து ஒரு பெண்மணி போய் சேர்ந்தாங்க. அவங்க பேர் பத்மபிரியாவே ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் மகேந்திரன் ஒருத்தர் போய் சேர்ந்தார் நினைக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ச்சியாக கமலஹாசன் கூட இருந்த பெரிய ஆளுமைகள்னு சொல்லக்கூடிய பேச்சாளர்கள், முக்கிய புள்ளிகள்லாம் போயிட்டு திமுகவில் சேர்ந்தாங்க. கடைசியில் இந்த தலைவரே சேர்ந்துட்டார். எதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த மாதிரியான மாற்று அரசியல் சொல்லிட்டு வரணும்? ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் புரிந்து கொண்டு விஜய் அவர்கள் அரசியலில் செயல்படுவார் என்று சீமானின் தம்பியாக அறிவுறுத்துகிறேன். தாவேகா தோழர்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. விஜய் என்ன சொன்னாலும் முட்டு கொடுப்பேன் அப்படின்னா அரசியலில் கஷ்டம் ப்ரோ ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஈவே ராமசாமியை தூக்கி போட சொல்லி நீங்களே அழுத்தம் கொடுங்க, நீங்களே பதிவு போடுங்க. தாவேகா நிர்வாகிகள் செய்யுங்க. கொள்கை தலைவர் அப்படிலாம் கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், அண்ணன் சீமான் அவர்களை தாண்டினா பெரியார் இல்லை. காலப்போக்கில் அவர் தவறானவர் என்று அண்ணன் சீமான் அவர்களை புரிந்து கொண்டு தூக்கி எழுந்து விட்டார்.
இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட யாரும் ஈவராமசாமி பெரிய தலைவர்னு சொல்லி விவாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஏனால் அதற்கு அப்பனுக்கு அப்பனாக இருக்கக்கூடிய தலைவர்களே அண்ணன் சீமான் அவர்கள் படித்தவர், வரலாற்றை கடத்தியவர், தமிழ் சமூகத்தை மீண்டெழ வைத்தவர். மறந்து விடாதீர்கள் உறவுகளே, சிந்தித்து செயல்படுங்கள். இதை பற்றிய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.